ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மிஸ்சலேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை எப்படி பண்ணுறது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரூஃப், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ப்ரூஃப் பண்ணணும், அதாவது ப்ரூஃப் பண்ணுறதுனா எவால்வேட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 sums 4 sums போல் இந்த செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவால்வேட் 1/i⁻18 ப்ளஸ் 1/i⁻25. இதுதான் வந்து கொஸ்டின். ஹோல் பவர் 3. இப்போ i⁻18 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? i⁻16 + 2ன்னு எழுதலாமா? ஸோ i⁻16னா 1, i² -1. ஓகே. So then i⁻25 எப்படி எழுதலாம்? i⁻24 + 1ன்னு எழுதலாம், iன்னு எழுதலாம். ஸோ இப்போ 1/i⁻25னா என்ன? 1/i i மல்டிப்ளை பண்ணால் -iன்னு வரும். இப்போ நம்ம கொஸ்டினை எப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு? -1 -i ஹோல் பவர் 3 இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன தெரியும்? a³ + b³ plus 3 into -1 minus I minus a plus b on the formula 3ab plus 3ab into a plus b. So -1 I into I square minus minus na minus na 3 minus இருக்கிறதுனால minus வரும், minus I square ஓடது ஒரு -1. ஸோ அது ஒரு ப்ளஸ் ஆகிடும். ஸோ என்ன வரும் நம்ம தனியாக நம்ம போட்டு பார்த்துக்கலாம். -i into -i into -i into I square minus into minus plus. So plus I square minus I. Then I square ஓட வேல்யூ -1 ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து வெறும் I ஆயிடும். ஓகே. ஸோ plus I -1 into -1 plus 1. ஸோ plus 3I minus I. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் காமனாக வெளியே வந்துச்சுன்னா -1 plus I minus 3I minus 3I square. -1, so plus 3, 2 minus 2y. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இதில் வந்து பவரோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 1ன்னு வரும். வந்து அந்த உள்ள இருக்கிற நம்பரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 + I 1 - I இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்ஜுகேட் என்னன்னா 1 + I, அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். 1 + I 1 + I divided by I square. So 1 ones are 1 plus 2I plus I square divided by plus 1. So இங்க மேல 2y வரும், கீழே 2 வரும், வெறும் I வரும். So I பவர்ல எப்போ வந்து 1 வரும்? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். m வந்து 4k-வா இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4-ஆ இருக்கணும். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அப்படின்னா என்னன்னா 0, 4, 8, 12 வரும். இங்கே நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் 0. ஸோ 0 வந்து இட்ஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ அதனால 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னா 4. ஸோ ஆன்சர் வந்து m is equal to 4. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் திஸ் நம்பர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி 1 + I divided by 1 - I சிம்பிளிஃபை பண்ணி ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு I, இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் I. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எப்படி வரும்? -1 -1 I. ஸோ -2 divided by I. ஐயால் மல்டிப்ளை பண்ணோன்னா 2I minus I square. -2I by -I square. So I square now -1, so +1 ஆயிரும். So -2I. So, -2I by -1. So 2I will be the answer.
ஸோ இதுக்கு மாடுலஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். மாடுலஸ்னா வந்து மாடுலஸ் ஆஃப் 2y is equal to 2 square. That is a square plus b square or square root of a square plus b square or a square இங்கே 0. So 2 square, square root cancel ஆயிடும் 2. Okay. Then next question, இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கு. a plus ib the whole cube equal x plus iy the whole cube equal to u plus ib. இதை வந்து நம்ம வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம u by x plus v by y வந்து இந்த ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம முதல் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் ஐ ஒய் கியூப் ப்ளஸ் 3xiy x plus iy. ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஐ ஒய் கியூப் ப்ளஸ் 3x square iy plus 3xi square y. So x cube minus iy cube plus 3x square yi minus 3xyi. Sorry, xy square I. இப்போ sorry, yeah, I squared equal to minus 1 substitute பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இங்கே 3xy square மட்டும் வரும். ஸோ x cube minus 3xy square plus I 3x square y minus y cube. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறோம். எதாவது ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட். இங்கே y squared equal to u, 3x square y minus y cube equal to b. இப்போ u by v என்னவா இருக்கும்? ஸோ u by x என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர். இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்து டிவைடில் கொண்டு வந்தோம்னா, சரி ரெண்டு பக்கமும் எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா u by xங்கிறது x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர்டாக வரும். இங்கே வந்து v by y பார்த்தோம்னா 3x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x square plus x square minus 3y square minus y square 4x square minus 4y square 4 காமனா வெளியிட்டோம்னா x square minus y square. ஸோ இதில் நம்மளோட என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்? மொதல் வந்து a plus ib whole cube அதை வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரித்து எழுதியிருக்கோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணியிருக்கோம். குரூப் பண்ணிட்டு அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு அடுத்து கொடுத்துருக்க அந்த வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணி யூனா என்ன வீனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா u by x-ஐயும் v by y-ஐயும் ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது u by x-னா என்ன, v by y-னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நமக்கு வந்து RHS வந்துச்சு. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து அதனோட அப்சல்யூட் வேல்யூ மாதிரி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்துட்டு அதை வச்சு யூஸ் பண்ணி வந்துட்டு பவர் எம்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ப்ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? I பவர் 18 இந்த மாதிரி எவால்வேட் ஒரு காம்ப்ளெக்ஸாக நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த I பவரை எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதி நம்ம வந்து எவால்வேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோஸில் அடுத்த ப்ரூஃபிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ப்ரூஃபிங்காக நம்ம பார்ப்போம். Okay. Okay, bye-bye.